வணக்கம். நீ உன்னை அறிந்தால் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த 2025 இந்த வருஷ பிறப்புல இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட தம்பி இன்னைக்கு அதை விஷயமா கேட்க வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க தம்பி, என்ன விதமா? வணக்கம் தர்ணேஷ், சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு என்ன கேள்வி என்னன்னா, எனக்கு ராசி இன்ட்ரெஸ்ட்லாம் அதை கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய யூடியூப்ல வீடியோலாம் நிறைய பார்த்தேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்றாங்க, எனக்கு தெரியல கரெக்டான இது. அண்ணால நல்ல எக்ஸ்பர்ட் எனக்கு தெரியும். அதனால அண்ணன் கேட்கறது என்னன்னா, எந்த இப்போ 2025 வந்துட்டு எந்த ராசிக்கு நல்லா எப்படி இருக்கு, எந்த ராசிக்கு ரொம்ப தீமையா இருக்கு? அதாவது இன்னைக்கு சேனல் ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோகள் வராங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது 2025 வந்து இப்போ சனி பயிற்சிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு திருப்பு சனி பயிற்சி ஆகும். குரு பயிற்சிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பு பயிற்சி ஆகும். வருஷம் வைகாசி மாசம் அந்த மாதிரி 5வது மாசம் திருப்பு பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மாறும். மொத்தம் வந்து 12 கட்டம். ஒரு கட்டத்துக்கு வந்து 2.5 வருஷம், மொத்தம் 12 கட்டத்துக்கு 30 வருஷம் அது சுற்று, ஒரு சுற்று. இப்போ வந்து சனி வந்து நமக்கு எங்க கேட்டீங்கன்னாக்கா கும்ப ராசியில இருந்து நமக்கு வந்து மீன ராசி வரும். கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த நிறைய பேர்களுக்கு, அதாவது கும்பராசிக்கு வந்து ஜென்மச்சனி விலகுது, மீன ராசிக்கு ஜென்மச்சனி வருது. இதுவரைக்கும் மீன ராசிக்கு வந்து விரயச்சனியில இருந்தது, இப்போ ஜென்மச்சனி ஆகிறார். கும்பராசிக்கு வந்து பாலச்சனியா மாறுது. புதுசா யாருக்கெல்லாம் 7.5 சனி பிடிக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, மேச ராசிக்கு 7.5 சனி இப்போ பிடிக்க போகுது. அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லும் போது சிம்ம ராசிக்கு வந்து இதுவரைக்கும் கண்டக சனியா இருந்த சனி பகவான் வந்து இப்ப என்ன பண்ண போறாருன்னா அட்டமத்து சனியா மாற போறாரு சிம்ம ராசிக்கு. கன்னி ராசிக்கு வந்து இப்போ வந்து கண்டக சனியா, இதுவரைக்கும் 6ல இருந்த கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய சனி இப்போ வந்து 7ல கண்டக சனியா மாற போறாரு. இப்படி வந்து சனி பகவான் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பொறுத்து அவருடைய வேல்யூ மாறும். இப்ப 7.5 சனி பிடிக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னா உடனே நிறைய பேர் பயப்படுவாங்க. அது நம்ம பயப்படக்கூடாது. இப்ப இதெல்லாம் என்னன்னா கோச்சாரம் சொல்லுவாங்க. கோச்சாரம்னா இந்தந்த நேரத்துல என்னென்ன கிரகங்கள் வந்து மாறுதோ அந்த கிரகங்கள் வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி வேலை செய்யுமானா செய்யாது. ஒருத்தங்களுக்கு கோச்சாரம் வேலை செய்யக்கூடிய ஜாதகமா இருக்கும், அது வேலை செய்யும். சிலவங்களுக்கு தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது ஜனன ஜாதகத்துல இருந்து நம்ம கணக்கிறது பார்ப்போம். நீங்க என்னென்ன ராசி என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, நட்சத்திரத்தின் மூலியமா அவங்களுடைய கால் பாகங்கள்ல இருந்து என்னென்ன திசை நடக்குது, அந்த திசை அவங்களுக்கு எப்படி நடக்குது, கிரகங்கள் ஆட்சி பெற்று இருந்தாலோ உச்சம் பெற்று இருந்தாலோ லக்னாதிபதி வலுவா இருந்தாலோ இந்த மாதிரி நிறைய வந்து ஜாதக விஷயங்கள். இந்த ராசி பலன் வந்து பொதுவான ஒரு ராசி பலன் தான். புரியுதா உங்களுக்கு? முதல்ல இந்த 7.5 சனி பிடிக்க போகுது, இல்ல நமக்கு பெருசா பாதிப்பு வர போகுதுங்கிறது யாரும் அதை பத்தி கவலைப்படாது. இத மாதிரி இளைஞர்களுக்கு மத்தியில இந்த மாதிரி 7.5 சனி பிடிக்க போகுது, உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே பின்பத்தை உருவாக்கி அவங்களுடைய தொழிலை முடக்கிடுவாங்க. அவங்களுடைய மனசு வந்து குறுகி போகும். இன்னும் 7.5 வருஷம் நமக்கு இப்படியே தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டம் வாழ்க்கையில இயற்கை, அது எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து சனியால வந்துச்சு, வேளனால வந்துச்சு, குருவால அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால நம்ம வந்து எப்போதுமே என்ன செய்யணும், தெளிந்த மனதோட இறைபக்தியோட, இப்போ 7.5 சனி பிடிச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அட்டமத்து சனியா இருக்கட்டும், இந்த சனியால யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. கிரகங்கள், ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யக்கூடாதுங்கிறது முதல் விஷயமா, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. முதல் ஒண்ணு. சேருவார் கூட சேரக்கூடாது. தீய பழக்கங்கள், திருட்டு, பொய் இந்த மாதிரி பேசுறவங்க கூட இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செய்யணும், தவிர்த்து இயற்கையாவே தவிர்த்தணும். ஆமா, தள்ளிடணும். ஜாமீன் போடுறது வேண்டாத வேலை, யாரும் ஜாமீன் போடக்கூடாது. தீய பழக்கங்கள், தீய நடவடிக்கை உள்ளவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. திருட்டு பொய் சொல்றவங்க கூட நம்ம அந்நியமா இருக்கக்கூடாது. இது தப்பிச்சுக்கலாம். என்ன நமக்கு என்னதான் ஒரு கெட்ட நேரம் வந்தாலும் இறை பக்தியை நம்ம என்ன செய்யணும், விடக்கூடாது. அதாவது இறை பக்தியை விடக்கூடாது. இதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா, அது நம்ம முருகன் பாட்டுல இப்போ வந்து சமீபமா எல்லாரும் பாடுறாங்க. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், வினை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும்,
குமரேசன் இருதாலும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் கண்முன்னே தோன்றிடின நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். நமக்கு என்னதான் பிரச்சனை, நல்லது கெட்ட நேரம், சனி வாரம் எம வாரம் எவன் வந்தாலும் சரி, இறைவனுடைய திருப்பாதங்களை நம்ம பற்றி பிடிச்சிட்டோமானால் எல்லா நாளும் நமக்கு அவரு நல்ல நாளா மாத்தி கொடுப்பாரு. ஒண்ணு. அதுக்காக நம்ம என்னன்னா நமக்கு எதுவுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அசால்ட்டா இருக்கக்கூடாது. பிசினஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, இப்ப சனியில 3 விதமான சனி இருக்கு. மங்கு சனி. முதல்ல ஒருத்தருக்கு 7.5 சனி பிடிக்கும் போது மங்கு சனின்னு சொல்லுவாங்க. இதே 30 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு 7.5 சனினா பொங்கு சனி. இதே 60-65 வயசுக்கு மேல போனா அவங்களுக்கு மரணச்சனின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 விதமான சனி நிலவும். அப்போ இந்த இளமை பருவத்துல வர்றதுதான் ஒருத்தவங்களுக்கு மங்கு சனி. சில பிரச்சனைகளை உண்டாக்கும், சில கவலைகளை கொடுக்கும். இப்போ நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தங்க லவ் ஃபெயிலியர் ஆயிரும். கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சிருக்கும், குழந்தை பெற்றிருக்கும், பல விதமான செலவினங்கள் இருக்கும், குடும்பத்தை சீர்படுத்த முடியாது, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வாங்கின கடனை கட்டணும், வாடகை கொடுக்கணும், பல பிரச்சனை, தொழில் ஜாஸ்தி, முன்னேற்றம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணா இறைவனை பூர்த்தி. அப்ப பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை, பெரிய தொல்லைகள்னா யோகலட்சுமி நரசிம்மர் நமக்கு பரிபூர்ணமான செய்வார். ரொம்ப மனசு ரொம்ப கவலையா இருக்கு, தீராத துன்பமா இருக்கு அப்படின்னா நம்ம காலையில உறங்கி முடிச்சு குளிச்சு நம்ம வாராகி அன்னைய ஒரு 3 திருப்பு அவ பேரை சொல்லி, அம்மா தாயே வாராகி, என்னுடைய கவலைகள் எல்லாம் தீரட்டும், நோய் நொடி எல்லாம் தீரட்டும், எனக்கு மனசு தொழில் நல்லா நடக்கும், மனம் குளிர கும்பிட்டா அவ கண்டிப்பா. செல்வம் பெருகணும், நமக்கு சேர்ந்த செல்வம் கையில இருக்கணும், விரயம் ஆகக்கூடாதுன்னா ராஜராஜேஸ்வரி இங்க 3 ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு தெய்வங்களை நம்ம என்ன பண்ணணும், நல்லா வணங்கணும். இப்போ சனி பயிற்சி ஆகுது, அடுத்தாலும் குரு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சியும் அதே மாதிரிதான். என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னாக்கா, இப்போ 9 கிரகம் தம்பி, 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம். இது ஒவ்வொரு இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே இந்த 27 நட்சத்திரம் தான் பிறந்தாகணும். இந்த உலகத்துல பிறகு அதாவது 135 கோடி இந்தியர்களும் இந்த நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க. பிரதமர் மோடி உட்பட, முதலமைச்சர் கலைஞர் மு.க. ஸ்டாலின் உட்பட இந்த நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க. சில நேர காலங்கள் வித்தியாசம் வரும்போது ஒருத்தன் உயர்ந்தவனாகவும், ஒருத்தன் தாழ்ந்தவனாகவும், ஒருத்தன் கஷ்டப்படுறவனும், ஒருத்தன் வசதி மிக்கவனும், ஒருத்தன் தனத்துக்கு மேல தனம், செல்வத்துக்கு மேல செல்வம் சேர்த்து வச்சிருக்கவனாவும், ஒருத்தன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் பட்டு ரொம்ப வாழ்க்கையில நொந்து போன திரும்ப ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தம்பி ஒரு கடன் ஒரு பேங்க்ல வாங்கிட்டு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்லி வீடியோ போட்டு தற்கொலை பண்ணி சாகிறார். அப்போ இந்த மாதிரி எல்லாம் சாகணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க கிரக சூழ்நிலை, கிரகம் அப்படின்னா, ஆனா ரைட்டு தான். சிந்தனை, இறைவன் கொடுத்த நமக்கு புத்தி இருக்குது, ரொம்ப யோசிச்சு பண்ணிச்சு. நான் பெரும்பாலும் கிரகத்தை முன்னால கிரகத்தை நம்பினேன். கிரகத்தினுடைய ஒவ்வொரு சாரமும், ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய கிரக பயிற்சி, ஓரையில இருந்து எல்லாமே பார்ப்பேன், பச்சு எல்லாமே பார்ப்பேன். நிறைய பேருக்கு ஜாதகம் சொல்லுவேன், ஜாதகம். ஆனா இப்ப என்னன்னா, எப்ப நம்ம பெருமாளுடைய திருவடியை சரணாகதி அடைஞ்சிட்டோமோ, பெருமாளுடைய திருவடி சரணம், அப்பேற்பட்ட சிவனுடைய எல்லா ஸ்தலங்களுக்கும் அகோரியா நம்ம ஒரு 3 வருஷம் சன்னியாசம் போய் அந்த சிவதீசை 21 சிவதீசை வாங்கிட்டு வந்தோமோ, அப்ப இருந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த கிரகத்தின் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. மக்களுடைய நலம் என்னன்னு சொல்லி, மக்களுக்கு எதெல்லாம் செஞ்சா நன்மை அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரங்கள் நிறைய சொல்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது செஞ்சா உங்களுக்கு அப்படியாயிரும், அது செஞ்சா அப்படியாயிரும். பரிகாரத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, தானம், தர்மம். பிறகு இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சது தனக்கு போக தானம். அதாவது தானம் பண்ணு கையில இருக்கிறது பூரா கொடுத்துட்டு நீ அவங்கள்ட்ட போய் 100 ரூபாய் கிட்ட தரமாட்டான். தனக்கு போக தானம். இன்னைக்கு நம்மளால முடிஞ்சா ஒருத்தருக்கு உணவளிக்கலாம், நம்மளால முடிஞ்சா ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யலாம். அந்த மாதிரி மனசு வச்சு அதை விட பிராணிகளுக்கு, நாய், பூனை, ஏன் ஒரு கழுகுக்கு கூட நம்ம உணவு கொடுக்கலாம். அது ஒரு உயிர் தான், உயிரினங்கள்ல மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு செய்யும் போது இந்த ஜென்மாவிலையும் மேல போற ஜென்மாவுக்கும் நமக்கு புண்ணியம் தருதுன்னா, நம்ம சேர்க்கிற காசோ பணமோ எதுவும் தராது.
இந்த தானம் தர்மம் பண்றது, அடுத்தவங்களுக்கு பசிக்கு உணவளிக்கிறது நமக்கு நன்மை. இதுவே நமக்கு என்ன செய்யும், நிறைய பரிகாரங்கள் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் சனியால ஒருத்தனை பாதிப்பான்னா எள்ளு சாதம் கொடு, கருப்பு துணி தானம் கொடு, இந்த மாதிரி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு நீ பெரிய எங்கேயோ தேடிலாம் போக வேண்டாம். கோடி கணக்குல நீ கோயில்ல கொண்டு கொட்ட வேண்டாம். சில நிறைய பேர் பெருமாள் கூட பார்ட்னர் போட்டிருப்பான். திருப்பதியில பார்ட்னர் போடுப்பா, இவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு தர, அவர் என்ன பார்ட்னர்ஷிப் வச்சு நடத்துறாரு, அவரு கோடி கணக்குல வச்சிருக்காரு. அவருக்கு எதுக்கு பணம்? பணம் நீ போய் மனமுருகி அவரை கும்பிடு. அவர் பணம் யார்ட்டையும் கேட்கல. எந்த தெய்வமும் பணம் யார்ட்டையும் கேட்கல. பணம் யாருக்கு தேவை? உணவு யாருக்கு தேவை? இல்லாதவனுக்கு தான் தேவை. இல்லாதவனுக்கு நீ உணவளி, இல்லாதவனுக்கு நீ காசு கொடு, கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணு. அதை விட பெரிய புண்ணியம் கல்விக்கு உதவுறது. படிக்க முடியாம கஷ்டப்பட்டு பீஸ் கட்ட முடியாம சங்கடப்படுறவங்களுக்கு ஏதோ உன்னால ஒரு 1000 ரூபாய் சொல்லு, ஒரு 5000 ரூபாய் சொல்லு, ஒரு 2000 ரூபாய் சொல்லு. அந்த மாதிரி செஞ்சா நமக்கு என்ன செய்யும், இந்த கிரகங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். இல்லையா, உன்னால தானம் கொடுக்க முடியல, தர்மம் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறியா, உன்னால ஏண்ட முயற்சி. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய, அந்த இடத்துல உனக்கு ஒரு நல்லது கிடைக்கும், அங்க போ. இந்த இடத்துக்கு போனா உனக்கு ஒரு உதவி கிடைக்கும், அங்க போ. ஒரு உதவி இது அடுத்தவங்க சொல்லி தர்றது. இன்னைக்கு என்னன்னா, நமக்கு கிடைச்ச வரைக்கும் போதும், அவன் என்ன எப்படிதான் போட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன. அதனால இந்த கிரகசாரங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ராசி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொருத்தருடைய லக்னம், அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய ராசி, அந்த ஜாதகம் கோச்சாரம் வேலை செய்யுமா செய்யாதா. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த குரூப் இந்த 2025 மக்களுக்கு இந்த மாதிரி ராசி பலன் சொல்றது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு கேக்குறீங்கல்ல, அந்த கேள்விக்கு தான் என்ன பதில்னா, எல்லாத்துக்கும் வேலை செய்யாது. பொதுவா ஒரு சிலவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும். கிரகம் தன் வேலை செய்யும். சிவபெருமானையும் ஆட்டி இருக்குது. அதுல இருந்து தப்பிச்சவங்க 2 பேர். ஒண்ணு ஆஞ்சநேயர், ஒண்ணு விநாயகர். விநாயகர் ரொம்ப விவரமாட்டு இன்று போய் நாளை வான்னு சொல்லி சனியை மாத்திட்டாரு. ஆஞ்சநேயர்கிட்டே அதே மாதிரிதான், அவர் சனியை வால்ல சுட்டிடுவார். அந்த மாதிரி சில தெய்வங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், விநாயகரை வழிபாடு பண்ணலாம், நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். சனினால பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் அசைவம் சாப்பிடாம பெருமாள் கோயிலுக்கோ, ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ, விநாயகர் கோயிலுக்கோ காலையில எந்திரிச்சு குளிச்சு மனமாற கும்பிட்டுட்டு வரணும். ஏதாவது எந்த பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது. மனம் நல்ல மனமா, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனமா நம்ம எப்ப மாறுறோமோ அப்ப நமக்கு என்ன, நம்மளுடைய கிரகங்கள் பூரா, நம்மளுடைய கஷ்டங்கள் பூரா மாறிடும். வேற என்ன சொல்லுங்க தம்பி? 2025ல எந்த ராசிக்கு நன்மையா இருக்கு, எந்த ராசிக்கு ரொம்ப தீமையா? நன்மை அப்படின்னு சொல்ல போறாண்டாச்சுனாக்கா, உங்களுக்கு பாக்கியஸ்தானம், 11ஆம் ஸ்தானம், இந்த மாதிரி நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பூராமே நன்மை தரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு துலாரம் ராசிக்கு நல்லா இருக்கும். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்றாரு, அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஜென்ம சனியில இருந்து விலகுறாரு கும்பராசிக்கு, அவங்களுக்கும் அந்த ஜென்ம சனி உடம்பும் நல்லா இருக்கும். அப்புறம் 4ஆம் ஸ்தானத்துக்கு, தனுசு ராசிக்கு 4ஆம் ஸ்தானத்துக்கு தான் வராரு, அவங்களுக்கும் நல்லா இருக்கும். 10ஆம் ஸ்தானத்துக்கு வராரு, மேஷம், ரிஷபம், மிதுனத்துக்கு, அவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மனசை நல்லா வச்சுக்கலாம். அதாவது குறிப்பா சொல்ல போறாருன்னா, நான் எப்போதும் ஏகாந்தம் தான் பேசுறேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்த நம்ம இது உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பாதிப்பாயிரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப உனக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கேன், உனக்கு ஒரு மீன ராசி, மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல மீன ராசி நீ பிறந்திருக்கன்னு சொன்னா, இப்ப உனக்கு என்ன சொல்லணும்னா, உனக்கு ஜென்மத்துல சனி வரப்போகுது, ரொம்ப பார்த்துருக்கணும், தொழில் முன்னேற்றம் இருக்காது, அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது உன் மனம் என்ன, அது உள் வாங்கிக்கும். உன்னுடைய எண்ணங்கள் பூராமே என்ன பண்ணும், நீயே இது போனா நடக்காதுன்னா அது நடக்காது. பாசிட்டிவ். என்ன கிரகம் வந்தாலும், எந்த சனீஸ்வரம் வந்தாலும், குரு வந்தாலும், எது வந்தாலும், என்னுடைய ஆற்றல், நான் வணங்கக்கூடிய தெய்வம் எனக்கு எல்லாத்துக்கும் வழிவிடும். நான் வரக்கூடியவங்களுக்கு அதான் ஆசீர்வாதம். எந்த கிரகம் எந்த சூழல் வந்தாலும் சரி, நான் உனக்கு, என்னுடைய இறைவன் நரசிம்மர் உனக்கு எல்லாத்தையும் விலைக்கு கொடுப்பார், நீ வா உனக்கு பண்ணித்தார் அப்படின்னு அவனுக்கு உண்டான ஏதோ ஒரு பரிகாரத்தை நம்ம கொடுத்தோம்னா, அவன் மனம் என்ன ஆகும்னா மகிழ்ச்சி அடைஞ்சது.
பரவாயில்லடா, எந்த கிரகம் நம்ம ஒண்ணும் செய்யாது, சாமி வந்துட்டோம். அவர் சாமி நமக்கு ஒரு இயந்திரம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு திருநாறு கொடுத்துருக்கிறாரு, நரசிம்மரை வேண்டியிருக்கோம், நமக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். உற்சாகம் கொடுக்கணும். ஜோதிடர்கள், நான் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு என்னன்னா, பெரும்பாலும் யாருக்கும் நெகட்டிவா நீங்க பலன் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாம் நடக்குதா அப்படின்னா யாராலும் உறுதி சொல்ல முடியாது. எல்லாம் இப்படி நடக்கணும், ஜோதிடப்படிதான் எல்லாம் நடக்கும் சொல்லி யாராலும் என்ன செய்ய முடியாது, உறுதி சொல்ல முடியாது. புலிப்பாணி சித்தர் நிறைய விஷயங்கள், நிறைய இலைமறையாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சித்தர்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. அதாவது இன்னைக்கு இத்தனாம் தேதியில வந்து பௌர்ணமி வரும், தேய்பிறை வரும், வளர்பிறை வரும், இன்னைக்கு வந்து இது வரும், அது எல்லாமே கரெக்டு தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. 9 கோள்கள் இருக்குன்னா 9 கோள்கள் கிடையாது, நிறைய பல்லாயிரம் கோள்கள் இருக்கு, நிறைய பூமி இருக்கு, நிறைய எல்லாமே இருக்கு. நம்மளுடைய பூமியில இருந்து பார்க்கும்போது இவ்வளவுதான் இருக்கு. இதை இன்னைக்குள்ள கண்டுபிடிக்கல, நாசா வந்து கண்டுபிடிக்கல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டியே நமக்கு வந்து இத சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால நம்ம வந்து குறிப்பா சொல்ல போறாண்டா, இளைஞர்களா இருக்கட்டும், தொழிலதிபர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இந்த கிரக பயிற்சியினால நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத நீங்க மனசுல எடுத்துக்க வேண்டாம். நல்ல காலமா, ஓகே, இறைவனுடைய அருள் நல்லது நடக்கட்டும், ஓகே. கொஞ்சம் நேரம் சரியில்லையா, ரைட்டு, இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி மனசை போட்டு உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் செய்ய 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 கிரகத்தினுடைய சூழ்ச்சிகள் மாறிட்டு. புரியுதா? ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும். இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல இதை பத்தி பேசலாம். நம்ம யூடியூப்பை பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு ஜாதக ரீதியா, அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, மற்றபடி வேற ஏதோ ஒரு பிரச்சனைனா உங்க ஜாதகம் வந்து முதல்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த நாளைக்கு சரியா எழுதாம, ஜாதகம் சரியா வருத்தாம, சும்மா ஏதோ கம்ப்யூட்டர்ல போட்டு இஷ்டப்பட்ட டயத்தை சொல்லிட்டு ஜாதகத்தை வருத்தி வச்சிருப்பாங்க. நட்சத்திரம் மாறும், நேரம் மாறும், அவங்களுடைய வாழ்க்கையில ஜாதகமா நடக்காது, தலையில வேற எதுமா நடக்கும். அப்ப அதெல்லாம் வந்து சில சந்தேகங்கள் இருந்தா நம்ம வந்து நம்மளுடைய அந்த யூடியூப் சேனல் நீங்க வந்து கேள்வி கேளுங்க, உங்க நம்பரை கொடுங்க, இல்லை எங்களுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அது கிரகத்தினுடைய சூழல் சூழ்ச்சியை பத்தி, உங்களுக்கு அதோட விவரத்தை பத்தி நான் உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். யாரும் இதை பத்தியும் ஒரு மனசுல கலக்கம் மட்டும் கொள்ளாதீங்க. இறைவனுடைய நம்பிக்கை பூர்ணமா ஆகிங்க. இந்த 2025 ஆண்டு எல்லாத்துக்கும், உலக மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஆண்டா, நல்ல ஒரு விடிவு காலமா வரணுங்கிறத நம்ம யோகலட்சுமி நரசிம்மனுடைய சார்பாகவும், ராஜராஜேஸ்வரனுடைய தாயினுடைய பாதத்தின் சார்பாகவும், வாராகி அன்னையினுடைய அருளாலும் கண்டிப்பா எல்லா மக்கள் நலமுடன் வாழ்றதுக்கு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சேனலை கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து கண்டிப்பா கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா விடையளிக்கப்படும். நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, நமக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி கேள்வி கேட்டவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தை விடை பெற்றிருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய கேள்வி கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.